இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 ராஜாக்கள் 4:26. நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாய் இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா? இந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகந்தான் என்று சொல்லி. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்பான். இங்கே சூனேம்ஸ் தேசத்தை சேர்ந்த ஒரு பெண் இருக்கிறா. அவளுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. அப்போ ஏலி அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு ஆசீர்வதிக்கிறாரு. அதன்படியே அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அப்போ கொஞ்ச நாள் கழித்து அந்த குழந்தை இறந்து போயிடுது. அப்போ இந்த பெண் புருஷன்கிட்ட கூட சொல்லாமல் ஏலியை பார்க்க வரா. அப்போ ஏலியோட வேலைக்காரன் அவள் வாரதை பார்த்து அவகிட்ட போய், நீ உன்னோட புருஷன் பிள்ளை எல்லாரும் சுகமாக இருக்கீங்களான்னு கேட்குறான். அதுக்கு அவள் சுகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஏலியை பார்த்த உடனே ஏலிக்கிட்ட மட்டும் பிள்ளை இறந்து போச்சுன்னு சொல்லி அழுகிறா. அதுக்கப்புறம் ஏலி அந்த பிள்ளையை உயிர் பிழைக்க வச்சிடறாரு. இங்கே அந்த பெண் வேலைக்காரன் கேட்டபோதும் புருஷன்கிட்டையும் பிள்ளை இறந்துருச்சுன்னு சொல்லலை, அழுகலை. ஏன்னா அவளுக்கு நல்லாவே தெரியும் யாருக்கிட்ட சொன்னால் இந்த பிள்ளை பிழைக்கும்னு. நாம் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மளை பார்த்து ஒருத்தவங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஒன்று புலம்புறோம், இல்லாட்டி அழுக ஆரம்பிச்சிடுறோம். இப்படி நம்ம பண்ணுறதுனால நம்மளோட கஷ்டம் தீர போகிறது இல்லை, நமக்கு ஆறுதல் கிடைக்க போகிறதும் இல்லை. இதை புரிஞ்சனால தான் அந்த பெண் யாருக்கிட்டையும் புலம்பாமல் அழுகாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஏலிக்கிட்ட மட்டும் அழுகிறா. அப்போ அவளுடைய எண்ணம் பிள்ளை பிழைக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்னு மட்டும்தான் யோசிக்கிறா. அப்போ நாமளும் நம்மளோட பிரச்சனைகளுக்கு தேவனை தவிர வேறு யாருமே தீர்வு நம்மளுக்கு கொடுக்கவே முடியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு யார்ட்டையும் புலம்பாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் தேவன் மேலே நம்பிக்கை வச்சு தேவன்கிட்ட மட்டுமே நம்மளோட பிரச்சனைகளை சொல்லணும். நம்மளோட நம்பிக்கை பார்க்குற தேவன் நிச்சயமாக நமக்கு இறங்குவார். ஆமேன்.